ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கிய லட்சம் பார்க்க போகிறோம். பாக்கிய லட்சுமியில் நம்ம இனியா இருக்காங்களே, அவங்க மாமனார் வெளியே வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது, மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நான் உங்கள்கிட்ட குரல் வசதி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்தாங்க, அப்போல்லாம் சாரி கேட்கல, இப்போ சாரி கேட்குறேன்னு அவங்க மாமியார் சொல்ல, ஏமா எப்படியோ சாரி கேட்கறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது தான் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலுமே அவங்களுக்காக அவங்களோட ஈகோ ஹேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது எங்கே உனக்கெல்லாம் புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது அங்கிள், நான் போய் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதை கைவிட்டுற சொல்லு, உங்கள் அம்மா ஹோட்டலை விட்டுட்டு உட்கார சொல்லு வீட்டிலங்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு நீ யாருடாங்கிற மாதிரி பார்க்குறாங்க இவங்க. இன்னும் 2 days டைம் தரேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அம்மா இன்னும் 2 நாள் தான் டைம்ப்பா, உன்னை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு இவங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பக்கம் கோபி வந்து உறுதுணையாக இருக்காரு, பயங்கர சப்போர்ட்டாக இருக்கார். யாருக்கு? நம்ம பாக்கியாவுக்குங்க. அதாவது ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து யாருமே அந்த அளவுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து இவர் வந்து உட்காந்து தாளம் போட்டுட்டு இருக்காரு. அடேங்க அப்பா, இப்போ தான் இளமை திரும்புதே அப்படிங்கிற பாட்டை போட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்காரு போல. சரி விடுங்க, வாழ்த்துக்கள் சொல்லிவிடுவோம். இங்கே ஒரு பக்கம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சாச்சா, சரி கிளம்பலான்ற டைமில் மறுபடியும் கவுன்சிலர் வந்து உட்காந்துட்டாரு. எப்பா எதுவும் சாப்பிட தரமாட்டீங்களான்னு கேட்க, அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, நீங்கள் தான் அந்த கருப்பு கவுன்சிலரானா வாங்கண்ணா அப்படிங்கிறாரு. யாருக்கிட்ட? கோபினா சும்மாவா, சும்மா கலாய்ச்சி விட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி போங்கண்ணா போய் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, எனக்கு பிடிச்சவங்க 1000 பேர் இருக்கான், பிடிக்காதவனை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி விடுறாங்க. அதுக்கப்புறம் நீ வண்டி எடுத்துகிட்டு போவோம், பின்னாடியே நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறதென்ன, இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறதென்ன, அட்டேங்கப்பா காதல் கண்ணை கட்டு தான் இப்போ தான். ஐயோ முடியலடா இதெல்லாம் கேட்க. இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்குது. செலப்புல ஜங்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்